ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூரியில் இருக்கோம். பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பீரா அப்படின்னு சொல்லி ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கம்பீரா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடம் தான் கம்பீரா. இந்த கம்பீரான்றது பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு அப்படின்ற ஒரு மாபெரும் கிருஷ்ண பக்தர் அவர் வாழ்ந்த இடம் இந்த கம்பீரா. அவருடைய வாழ்க்கையில் இறுதி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பூரியில் இருக்கார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு இங்கே இருக்கிற வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அவர் தங்கியிருந்ததுனால அவர் பயன்படுத்தின அவரோட பாதுகை ப்ளஸ் அவர் பயன்படுத்தின சில பொருட்கள் எல்லாமே ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க இந்த கம்பீராவில். இதுதான் அவர் வாழ்ந்த வீடு. நம்மளுடைய பூரி ஜெகநாதர் கோவில் ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு ரொம்ப நியர்பையில் தான் இந்த கம்பீரான்றது இடம் இருக்குது. ரொம்ப கம்பீரமாகவும் இருக்குது இந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒருத்தவருடைய வீடு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு மகாராஜ் அவர் பார்த்திங்கன்னா இங்கே தங்கி இருக்கார். தங்கினது மட்டும் இல்லாமல் நிறைய அற்புதங்களை அவர் இந்த இடத்துல நிகழ்த்தி இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்ததுனால மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தின பொருட்களை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலில் போடுற பாதுகை, அந்த பாதுகையை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சன்னிதானம். அந்த சன்னிதானத்தில் உள்ளே பாருங்களேன், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அவர் காலில் போடுற பாதுகை ப்ளஸ் அவர் பயன்படுத்தின கமண்டலு, இது ரெண்டுமே ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த உள்ளே பாருங்களேன், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே அவர் பயன்படுத்தின பாதுகை ப்ளஸ் கமண்டலு ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மூர்த்தி, திருவுருவ மூர்த்தி, கம்பீராவில் இருக்கிற திருவுருவ மூர்த்தி. அந்த திருவுருவ மூர்த்திக்கு கீழே ஒரு சின்ன கண்ணாடி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கமண்டலு. அது மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா பாதுகை, அவர் பயன்படுத்தின பாதுகை. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கம்பீரா. யார் இந்த சைத்தன்ய மகாபிரபு? இவர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அவதரிக்கிறார். இவர் ஒரு ஹிந்து செயின்ட். இவர் இந்தியாவில் இருக்கிற மேற்கு வங்காளத்தில் 15th செஞ்சுரியில் அவதரிக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவ கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவரை பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மக்களும் சரி, இப்போ கிருஷ்ணரை வணங்குற எல்லாருமே சரி, சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னு நம்புகிறாங்க. அவரை சந்தோஷமாக பூஜிக்கிறாங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிருஷ்ணரை, அந்த ராதா கிருஷ்ணருடைய அவதாரம் தான் இந்த சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இவருடைய மோட் ஆஃப் ஒர்ஷிப் பார்த்தீங்கன்னா இவர் பஜன் பண்ணுறது, சந்தோஷமாக பஜன் பண்ணி கிருஷ்ணரை பஜன் பண்ணுறது, கீர்த்தனம் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவருடைய மோட் ஆஃப் ஒர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு தான் உலகத்துக்கு ஒரு மாபெரும் மந்திரமான ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற அந்த நாமத்தை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு கொண்டு சேர்த்தவர் சைத்தன்ய மகாபிரபு. இவருடைய சிஷ்யர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்மளுடைய இந்தியா உலகம் முழுக்க இஸ்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குங்க. அந்த இஸ்கான் கோவிலுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபுவோடைய சீடருங்க. அவர் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட சீடர். சைத்தன்ய மகாபிரபுவோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா பஜன், கீர்த்தன், டான்ஸ், நாம ஜபம், இந்த மாதிரி நம்ம இறைவனை கிட்ட போகணும். கிருஷ்ணரை ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லி அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுன்றது இவருடைய ஆசை. அதை பார்த்தீங்கன்னா இவருடைய டிசிபிளில் ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா இஸ்கான் சொல்லி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தார். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைஷ்ணவ பக்தி, நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு இவர் தான் ஃபஸ்ட்டு வைஷ்ணவ பக்தியை வங்காளத்தில் கொண்டு சேர்த்தவர். இவர் பார்த்தீங்கன்னா
கௌதியா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உருவாக்குனவர் வந்து நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா பக்தி யோகம், நாம ஜபம் இதை தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஹரே கிருஷ்ணா அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு. அது மட்டும் இல்லாமல் 8 விதமான பக்தி முறைகளை வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இவருடைய பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வம்பர் மிஸ்ரா. இவர் வந்து 18 February 1486 வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து அவதரிக்கிறார். இவர் வந்து 14th June 1534 வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைகிறாரு. கிட்டத்தட்ட 48 வருஷம் வாழ்ந்திருக்காருங்க இந்த சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவி. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்களே, அதுபோல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவி. அவருக்கு வந்து 2 குரு இருந்தாங்க. ஒருத்தவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஈஸ்வர் புரி, இன்னொருத்தவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேஷவ் பாரதி அப்படின்னு சொல்லி 2 குருமார்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க, அந்த 2 குருமார்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க எப்படி இருப்பார்னா, ஒரு தங்கத்தை வந்து உருக்குனா எப்படி இருக்குமோ அது போல் இவருடைய தோற்றம் இருக்குங்க. அவ்வளவு பல தங்கம் போல் மின்னுவார். இவருடைய கலர் அந்த மாதிரி இருக்கும். இவரை வந்து பார்த்திங்கன்னா கௌரங்கா அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. இவர் வந்து இந்தியாவில் பல பகுதிகள் ட்ராவல் பண்ணி பல இடங்களில் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தினார். எல்லா இடத்துலையுமே கிருஷ்ண பக்தியை வந்து கொண்டு போய் சேர்த்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 24 வருஷம் இந்தியா முழுக்க அவர் வந்து பயணங்கள் போனார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 24 வருஷங்கள் வந்து பூரியில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து 48 வருஷம் வாழ்கிறாரு. அந்த 48 வருஷத்தில் 24 வருஷம் வந்து இந்தியா முழுக்க பல பகுதிகள் வந்து ட்ராவல் பண்ணி பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு. அடுத்த 24 வருஷம் வந்து பூரியில் இருக்கார். அப்போ பூரியில் அவர் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனேவும் அங்கே இருந்த அங்கே வந்து பூரியில் வந்து ஒரு மகாராஜர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பக்திமான். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி ராதா கிருஷ்ணருடைய அவதாரமே பூரியில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் வந்து ஒரு இடத்துல தங்கணும்னா அது ஒரு நல்ல இடமா இருக்கணுமேன்னு சொல்லி அவர் யோசித்து அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் கம்பீராவில் தங்கணும், பூரியில் இருக்கிற கம்பீரான்ற இடத்துல தங்கணும். அந்த கம்பீரா வந்து பார்த்திங்கன்னா காஷி மிஸ்ரா அப்படின்றவர் இருக்காருங்க. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. காஷி மிஸ்ரா அப்படின்ற தம்பதியினர் தான் அந்த கம்பீராவில் இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லி அந்த பூரியில் இருக்கிற கிங் சொல்கிறாரு. ஏன்னா அந்த கம்பீரான்ற அந்த கட்டடத்தில் இருக்கிற காசி மிஸ்ரா தம்பதியினர் வந்து மிகப்பெரிய பக்திமான்கள். அவ்வளோ பக்தியில் இருப்பாங்க. கிருஷ்ணரை உருகி நேசிப்பாங்க. அந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்க. ஸோ அவர் வீட்டில் தான் இந்த சைத்தன்ய மகாபிரபு தங்கணும்னு சொல்லி இவர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவும் ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பீராவில் இருக்கிற அந்த காசி மிஸ்ரா தம்பதியினர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க. நல்ல கவனிப்பு. நம்மளுடைய ராதாகிருஷ்ண அவதாரமே வந்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவரை பார்த்துக்கிறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபுவே சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. ஏன்னா அவங்களுடைய பக்தி அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அவதார காட்சியவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காசி மிஸ்ரா குடும்பத்துக்கு வந்து காட்டியிருக்காரு, அந்த தம்பதியினருக்கு வந்து காட்டியிருக்காரு. இவருடைய கிருஷ்ண பக்தியை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கிருஷ்ணர் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருடைய பக்தியையும் நான் பார்க்குறேன், ஆனால் இந்த ராதையோட பக்தி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னால் ராதையோட பக்தியை வந்து புரிஞ்சுக்கிறவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பக்தியாக இருக்குது ராதை கிட்ட. அது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறணுன்றாரு. ஏன்னா ராதையோட பக்தி வந்து அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்குங்க. அவங்களுடைய பக்தி வந்து கிருஷ்ணன் மேலே அவ்வளோ அந்யூன்யமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறோம், ருக்மிணி கிருஷ்ணான்னு நம்ம சொல்லலை, ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க பக்தி. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பக்தி நமக்கு வேணும், அந்த பக்தி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போது நம்ம ஒரு பக்தனாக இருந்தால் தான் அந்த பக்தியை அறிஞ்சிக்கிற முடியும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபுவா அவதரிக்கிறாரு. ஒரு பக்தனா அவதரிச்சு கிருஷ்ணனை வந்து நேசிக்கிறாரு. அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அப்படி நேசிச்சு தான் கிருஷ்ண பக்தியை வந்து அவர் கொண்டு வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, கம்பீராவில் வந்து இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே 3 டோர் இருக்குங்க, 3 வாசல் இருக்குது. அந்த 3 வாசலையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நைட்டு தூங்குறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காசி மிஸ்ரா தம்பதியினர் வந்து போய் பார்க்குறாங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து சாப்பிட்டாரா, அவர் என்ன
பண்ணுறாருன்னு போய் பார்க்க போகிறப்போ அவர் வந்து ரூமில் இருக்க மாட்டார். என்னடா அது அவரை காணாமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தேடுவாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தேடுவாங்க. அப்போ பூரி ஜெகநாதர் கோவில் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வாசல்னு ஒரு வாசல் இருக்குங்க. அந்த வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே நின்றுப்பார். சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருகி போய் அவ்வளோ உருகி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அவர் அப்படி நின்றுப்பார். அவருடைய எலும்புகளே தெரியுங்க. அந்த அளவுக்கு பனியில் மலையில் அப்படியே அவர் வந்து பார்த்திங்கன்னா உருகி கிருஷ்ணரை நேசித்து அவர் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்து அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொன்னோடனே தான் அவர் வந்து அப்படியே நார்மல் ஆவாருங்க. அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தியில் இருந்திருக்காருங்க. அதுக்கு காரணம் ராதே எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே பக்தியாக இருந்தாங்களோ அதே போல் அந்த பக்தி எப்படி அந்த பக்தியோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவா அவதரிக்கிறார். அவரை தான் ராதே கிருஷ்ணாவுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க சைத்தன்ய மகாபிரபுவை. அந்த சைத்தன்ய மகாபிரபு தான் அப்படி உருகி போய் கிருஷ்ணரை வந்து நேசிக்கிறாரு. அந்த நேசித்த விஷயத்தை தான் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே போல் தான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த கம்பீரான்றது வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபுன்ற ஒரு மாபெரும் அவதாரம் தங்கியிருக்காருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.